மிகுந்த நெகிழ்ச்சியோடும் நடைபெறக்கூடிய அன்னையார் அவர்களுடைய இந்த சிறப்பான நினைவு நாள் பொதுக்கூட்டம் என்ற வாய்ப்பில் மகளிருடைய ஆற்றல் என்பது எவ்வளவு தெளிவானது, எவ்வளவு துணிவானது, எவ்வளவு கனிவானது என்பதையெல்லாம் எடுத்துக்காட்டத்தக தகுந்த வகையில் அன்னை மணியம்மையார் அவர்களுடைய தொண்டரம், அவர்களுடைய சிறப்பான இயல்புகள், தலைமை பண்பு, சகிப்புத்தன்மை, மற்றவர்களுக்காக அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையே தியாகம் செய்த அந்த நிலை, இவைகளை பற்றியெல்லாம் நம்முடைய அருமை தோழர்கள் சிறப்பாக இங்கே இந்த நிகழ்ச்சியை ரொம்ப சிறப்பான வகையில் நடத்தினார்கள். முதல்ல மகளிர் அணிக்கு பாராட்டுகள். மிக முக்கியமாக இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய கழகத்தினுடைய பிரச்சார செயலாளர் வழக்குரைஞர் அருள்மொழி அவர்களே, வரவேற்புரை ஆற்றிய திராவிட மாணவர் கழகத்தினுடைய மாநில துணைச் செயலாளர் தோழர் தொண்டரம் அவர்களே, தொடக்க உரை ஆற்றிய கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் வழக்குரைஞர் மதிவதனி அவர்களே, மணியம்மையாரின் போர்க்குணம் என்ற தலைப்பில் சிறப்பாக உரையாற்றிய ஊடகவியலாளர் தோழர் உமா அவர்களே, திராவிட இயக்க தமிழர் பேரவையினுடைய துணை பொதுச் செயலாளர் அவர்கள், அதுபோலவே திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மகளிர் அணி மாநில சமூக ஊடக பொறுப்பாளராக இருக்கக்கூடிய மருத்துவர் மணியம்மையாரின் தொண்டுள்ளம் என்ற தலைப்பிலே பாமி யாழினி உரையாற்றிய யாழினி அவர்களே, இணைப்புரை வழங்கிய கழகத்தினுடைய திராவிட மகளிர் பாசறையினுடைய மாநில செயலாளர் வழக்குரைஞர் மணியம்மை அவர்களே, நன்றி உரை கூற இருக்கக்கூடிய மரகதமணி அவர்களே, கழகத்தினுடைய துணைத் தலைவர் மாண்புமிகு கவிஞர் அவர்களே, கழகத்தினுடைய பொருளாளர் அருமை தோழர் குமரேசன் அவர்களே, மற்றும் சிறப்பாக இங்கே குழுமியுள்ள அனைத்து செயலவைத் தலைவர் உள்பட அனைத்து தோழர்களே, உங்கள் எல்லோருக்கும் அன்பான வணக்கம். காலம் அதிகமாகிவிட்ட நேரத்தில் ஒரு நீண்ட உரையை நான் ஆற்றப்போவதில்லை. எல்லோரும் மிக அற்புதமாக பேசினார்கள். ஒவ்வொருவரும் அந்த தலைப்புக்கு உட்படுத்தி மிக சிறப்பான கருத்துக்களை அருமையாக தொகுத்து சொன்னார்கள். அன்னை மணியம்மையார் அவளை பற்றி உலகம் அறிந்தது கையளவு, அறியாதது உலகளவு. அப்படிப்பட்ட நேரத்தில் அறியாத பல செய்திகளை, ஏன் நாமே கூட அறியாத பல செய்திகளை எல்லாம் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய கோணத்தில் அறிந்து கொள்வது அவருக்கு பெருமை சேர்க்க அல்ல, அவருடைய வாழ்வால் நம்முடைய தலைமுறை, இனி வரக்கூடிய தலைமுறை எப்படியெல்லாம் நல்ல பாடங்களை, படிப்பினைகளை கற்று தனி வாழ்க்கையிலும் சரி பொது வாழ்க்கையிலும் சரி அவர்கள் எப்படியெல்லாம் சிறப்பாக உயர முடியும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த கருத்தரங்க நிகழ்ச்சி. இது வெறும் சாதாரணமான ஒரு மேடையாக நான் கருதவில்லை. நம்மால் விளைந்த விளைச்சல்கள், அது திராவிடர் கழகமானாலும், திராவிட முன்னேற்றக் கழகமானாலும், திராவிட தமிழர் பேரவையாக இருந்தாலும், அல்லது எந்த இயக்கம் என்பது முக்கியமல்ல, எந்த அடிப்படை கொள்கைகளை அவர்கள் வரித்து கொண்டவர்கள், அதை வாழ்வியல் முறையாக ஆக்கி கொண்டவர்கள் என்பதை பொறுத்தே இந்த சிறப்பான நிகழ்ச்சி கருத்தரங்கம் மிக சிறப்பாக இருந்தது. இன்னமும் அரைத்த மாவையே அரைத்து இன்னமும் வேறு எதுவும் கிடைக்காதனால இதே வார்த்தைகளை சொல்லி கொண்டிருப்பதற்கெல்லாம் பதில் நிறைய சொன்னாங்க. நான் மீண்டும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு கட்டத்தில் நாம் அந்த பதிலையே கூட தவிர்த்திடலாம், அதுதான் மிக முக்கியம். ஆனாலும் இளைய தலைமுறைக்கு இப்போ நம்முடைய மதிவதனை சொன்ன மாதிரி எங்கேயோ எழுதியிருக்கிறாங்க, இது என்ன தந்தம் என்னுடைய கேட்பாங்க, இப்போ கூட கேட்பாங்க, ஏன் உங்கள் பெரியார் இந்த மாதிரி சொல்ல வளர்ப்பு மகளையே திருமணம் பண்ணி விட்டார் அப்படின்னு இப்போ எங்கேயோ ஒரு கேள்வி கேட்பான், பூராமே எழுதி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு நாம் பதில் சொல்லணும் மிக முக்கியமாக அப்படின்னு அதை அலட்சியப்படுத்துறதில்லை. பதில் சொன்னாங்க, பதில் சொல்லாமல் போயிட்டாங்க.
பதில் எல்லா வகையிலும் பதில் சொல்கிறதுக்கு உண்டு. ஆனால் நல்ல விளக்கங்களாக இன்றைக்கு எடுத்து சொன்னார். பொதுவாக நல்ல அளவுக்கு இதை பற்றி உண்மையிலேயே தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிற இளைய தலைமுறை இருப்பார். ஆனால் இளைய தலைமுறை தெரிந்து கொள்ளணும், அதில் தவறு இல்லை. அவர்களை அதுக்கு ஏன்னா பின்னால் இது ஒரு ஆழமான ஒரு திருமணம். உலகத்தில் எனக்கு தெரிய ஒரு திருமணத்தால் ஒரு இயக்கம் உருவானதும் அந்த இயக்கம் உருவான பிற்பாடு யார் அதற்கு காரணமாக இருந்தார்களோ அவர்களே உருவான இயக்கத்தை காப்பாற்றியதற்கும் தயாராக இருந்தார்கள் சொல்வது இருக்கிறத நம்ப முடியாத உலக சாதனைகளில் ரொம்ப மிக முக்கியம். நம்ப முடியாத உலக சாதனை, ரொம்ப விசித்திரங்களில் அது மிக முக்கியம். உண்டாக்குனவர்களும் அவர் சொன்னார். இப்போ ரொம்ப சுருக்கமாக ஒரு கேள்வி கேட்கணும். இந்த திருமணத்தை பற்றி சொல்கிறப்ப 2-3 கேள்விகள் கேட்குறோம். சாதாரணமாக வம்புக்கு கேட்கலாம் பாருங்கள், காவிக்காரை மற்றது இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கிட்ட கேட்கணும். வளர்ப்பு மகளையே திருமணம் பண்ணிட்டாருன்னு சொன்னாங்கன்னு அதை பற்றி சொன்னாங்க. முதல்ல ஒரு பெரிய இது எந்த இடத்துலையாவது அன்னை மணியம்மையார் அவர்கள் 1946 தொண்டறதுக்காக தந்தை பெரியாரிடம் தன்னை ஒப்படைத்து கொண்டுகிறார். அந்த இதெல்லாம் தெளிவாக சொன்னார். நம்முடைய நிறைய எழுதியிருக்காங்க, விடுதலை எழுதியிருக்காங்க. இந்த புத்தகத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கும். பெரியார் மணியம்மை திருமணம் ஒரு வரலாறு உண்மை விளக்கம் கூடுதல் செய்கள் இணைக்கப்பட்ட புதிய பதிப்பு அப்படிங்கிறதுல எல்லா செய்திகள்லையும் இருக்கும். பூராமே எந்த இடத்துலையாவது அதாவது ஒரு பொய்யே திரும்ப திரும்ப சொன்னால் வளர்ப்பு மகள் என்று சொல்லி எந்த இடத்துலையாவது பெரியாரோ அல்லது அவருடைய குடும்பத்தாரோ அது மாதிரி ஏதாவது எடுத்திருக்கிறார்களான்னு முதல்ல கேளுங்க. முதல்ல அந்த கேள்விக்கு பதில் சொல்லட்டும் தெளிவா. அவர் தொண்டாற்றுறதுக்கு வந்தார், தொண்டு செய்தார், செயலாளராக இருந்தார் மிகப்பெரிய அளவுக்கு. அதுவும் பெரியார் செயலாளர்னு சொல்லக்கூடிய அளவில் அல்ல. இன்னும் கேட்டால் அதுதான் இங்கே யாழினி அவர்கள் பேசும்போது சொன்னார்கள். நான் அதில் எடுத்து காட்டினேன். மற்றவர்களும் நம்முடைய அருள் அவர்கள் சொன்னார்கள், மற்றவர்களும் எடுத்து சொன்னார்கள். குற்றாலத்திலிருந்து அம்மா அவர்கள் எப்படி ஒரு அறிக்கை கொடுத்தாங்கங்கிறதெல்லாம் அந்த அறிக்கை இங்கே இருக்குது, எடுத்து காட்டினேன் உங்களுக்கு. மிக முக்கியமாக மான ஈனத்தை பற்றி கவலைப்படாத பெண்களாருன்னா வாங்கன்னு சொல்கிறாங்க. அதுதான் மிக முக்கியம். இந்த இயக்கத்துக்கு அவர் ஐயாவுக்கு தொண்டு செய்யணும், அதில் மானம் பாராத தொண்டு செய்யணும். அது இயக்கத்திற்கே அடையாளம், பொது தொண்டுக்கே அடையாளங்கிறார். குடி செய்வார்க்கில்லை பருவம் மடி செய்து மானம் கருத கெடுங்கிற குரல் தான் எனக்கு பிடிச்ச குரல். 1330 ஐயா தந்தை பெரியார் சொன்னார்னா அதை தவிர்த்து அடிகளார், குன்றக்குடி அடிகளார் போன்றவர்கள் மிகப்பெரிய அளவிற்கு அதை வியந்து பாராட்டி இப்படி ஒரு குரலை நான் இதுவரை படித்து உணர்ந்ததே கிடையாது, என்னுடைய கவனத்துக்கே தப்பியது, அதை தந்தை பெரியார் தான் சிறப்பாக சொன்னார்கள் என்று மிகப்பெரிய அளவுக்கு பாராட்டினார்கள். அப்படிப்பட்ட ஒரு உணர்வை அவர்கள் தெளிவாக சொல்கிறப்ப இது இல்லை. ரெண்டாவது, இந்த வேறு எந்த சரக்கு இல்லாதவன் சொல்லிகிட்டு இருக்கிறான். திரும்ப திரும்ப மணியம்மா வந்தார், அவர் வயதானவர் பண்ணார், திருமணத்தை இது கொண்டார், இது என்ன நியாயம் அப்படின்னெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய அளவு. ஒன்றே ஒரு சொல்லலாம், 2 விஷயம். புராணத்திலிருந்து அவன் சொல்லியிருக்கிற புராணத்திலிருந்து சரஸ்வதிக்கு பிரம்மாவுக்கு என்ன சம்பந்தம், என்ன உறவு, அவன் சொல்லியிருக்கிற உதவுபடியே அப்படின்னு நாம் பதில் சொல்லலாம். இப்போ அது முக்கியமல்ல. அதை விட ரொம்ப தெளிவான ஒரு செய்தி என்னன்னு கேட்டால், இதுவரையில் திருமணத்தை பற்றி அவ்வளோ பெருசு இப்போ கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. பொருந்தா திருமணம்னு சொல்லக்கூடியவர்களே, நம்ம தோழர்களே, நம்மிடமிருந்து போனவர்களே கூட, அண்ணா உள்பட நான் சொல்கிறேன் ரொம்ப தெளிவாக, பொருந்தா திருமணம்னு சொன்னாங்க. பிற்காலத்தில் அவர் வாழ்ந்த காலத்தில் 2 பேருமே ஐயாவிடத்திலே போனபோது, அம்மா மணியம்மையார் அவர்களை சந்தித்த போதே பேராசிரியர், இடமான பேராசிரியர்லேருந்து அண்ணாவிலேருந்து எல்லாருமே தொடர்ந்து சொல்லி கொண்டு வந்த ஒப்புதல், அதுதான் ரொம்ப தெளிவான கருத்துள்ளவர்கள் என்பதற்கும் கொள்கையாளர்களுக்கு அடையாளம் என்னன்னா, நாங்கள் சொன்னது பொருந்தா காரணம்தான்னு சொன்னார். பொருந்தா திருமணம் அல்ல, பொருந்தா காரணத்தை சொன்னோம்னு சொன்னாங்க. அரசியலுக்கு போகணும் அப்படிங்கிற கருத்து இருந்தது. அரசியல் பிரிவாக ஒன்று அமைப்பு இருக்கணும்னு நினச்சாங்க. அந்த அரசியல் பிரிவை உண்டாக்கணும்னு நினச்சோம். அதுக்கு இது ஒரு வாய்ப்பாக அன்றைக்கு பயன்படுத்தணும் அன்றைய காலகட்டத்தில் என்று சொல்லி, பிறகு யார் அதை பயன்படுத்தினார்களோ
அவர்களே அதை பற்றி திருத்தம் சொன்ன பிற்பாடு ஒரு வழக்கு போடுறாங்க கோர்ட்டில். அந்த வழக்கை அவரே வாபஸ் வாங்கிடுறாரு அல்லது வழக்கில் சமரசம் ஆகிடுறாங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் மற்றவன் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. மற்றவர்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. சட்டப்படியும் உரிமை இல்லை, அறவழிப்பட்ட முறையில் தார்மீக முறையிலும் உரிமை இல்லை. ஆகவே அதை நன்றாக புரிந்து கொள்ளணும். வேறு சரக்கு இல்லாதவ இதை சொல்லி கொண்டிருக்கிறார். ஆனால் நண்பர்களே, மிகப்பெரிய அளவுக்கு சொல்ல வேண்டுமானால் தெளிவாகவே ஐயா அவர்கள் சொன்னது மட்டுமல்ல, அவர்களுடைய வாய்ப்பு என்பது சிறப்பாக சொல்லுகிறார். சட்டப்படிக்கான திருமணம் என்பது சட்டப்படிக்கான ஒரு பெயர். மற்றபடி இயக்கத்தினுடைய எதிர்காலம் கருதி பாதுகாப்பை கருதி செய்யப்பட்ட ஒரு ஏற்பாடே ஆகும். இட் இஸ் அன் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்ட்டார். ஏற்பாடே ஆகும். திருமணமா விவாதமா அதுவா இதுவா இந்த பிரச்சனைக்கே இல்லை. அது ஒரு ஏற்பாடு, செட்டில்மெண்ட், ஒரு அரேஞ்ச்மெண்ட், அவ்வளோதான். இவ்வளவு தெளிவாக இருந்தால் மிக முக்கியமாக எல்லோரும் தூங்குறவனாக இருந்தால் இப்போ தெளிவாக அந்த இதை பற்றி குழப்பம் தெரிந்து கொள்ளணுன்ற எண்ணம் இருந்தாங்கன்னா தெரிஞ்சுக்குவாங்க. அவங்க நியாயம் இருக்குது அப்படின்னு. தூங்குற மாதிரி படுத்திருக்கிறவனை எப்படி எழுப்ப முடியும்னு ஒரு பழமொழி உண்டு. அது மாதிரி இருக்கக்கூடிய அளவில். ஆகவே அதை பற்றி நாம் அதிகமாக கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதையெல்லாம் தாண்டி நின்றார். அதே போல் மிகப்பெரிய அளவுக்கு அன்றைக்கு மிகப்பெரிய கேள்விகள்லாம் வந்தது, மிகப்பெரிய அளவுக்கு. ஆனால் அந்த கேள்விகளுக்கெல்லாம் காலம் பதில் சொல்லி பல பேருடைய கண்ணை திறந்து விட்டது. எனவே அதை பற்றி நாம் ஆனால் அந்த அன்னை மணியம்மையார் அவர்களை தந்தை பெரியார் அவர்கள் எப்படி அவர்கள் அடையாளம் கண்டார்கள், எப்படிப்பட்ட முன்னோக்கு பெரியாருக்கு இருந்தது. அந்த முன்னோக்கு மட்டும் இல்லாது இருந்திருக்குமே ஆனால் இன்றைக்கு நாட்டின் நிலை என்ன இருக்கும்? தயவுசெய்து நாட்டின் நிலை, சமூகத்தினுடைய நிலை, நம்முடைய தலைமுறைகளுடைய வாழ்வு இது எப்படி இருக்கும்? இது ஒரு திராவிடர் கழகங்கிற ஒரு குறுகிய ஒரு எல்லைக்குள்ளே பார்க்காதீங்க. ஒரு தனிப்பட்ட ஒரு இயக்கம் காப்பாற்றப்பட்டதா தொடர்ந்ததா என்பது முக்கியமல்ல. ஆனால் எல்லாமே ஒன்றுக்கொன்று இணைந்து வரக்கூடியது. அண்ணா காலத்தில் அந்த இயக்கம் என்பது இருக்கிறதே, அது இரட்டைக்குழல் துப்பாக்கினார் அண்ணா அவர்கள். அது இவ்வளவு பிறகு இந்த பிரிவினைகளுக்கெல்லாம் பிறகு மிகப்பெரிய அளவிற்கு என்ன சூழ்நிலை ரெண்டு பேருமே ஒரு காரணமாக வைத்தார். அதனால தான் நீங்கள் இருவரும் இணைந்து இந்த நேரத்தில் இணைந்து இருப்பது ரொம்ப மகிழ்ச்சின்னு ஐயா 18 ஆண்டுகளுக்கு பிறகு 2 பேரும் இணைந்த ஒரு நிகழ்ச்சி நாகரசம்பட்டியில், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில், அங்கே நாகரசம்பட்டியில் என்ற ஊரில் பெரியார் ராமசாமி கல்வி நிலையம்ங்கிற அந்த கட்டடம் திறப்பு விழாவில் என்னுடைய தலைமையில் அந்த நிகழ்ச்சி நடக்கிறது. அண்ணா நீண்ட இடைவெளிக்கு பின்னால் தந்தை பெரியாரும் அண்ணாவும் உட்கார்ந்து பேசுகிறாங்க. அதில் தந்தை பெரியார்களுடைய உரை ரொம்ப சிறப்பானது மட்டுமல்ல, அண்ணாவுடைய உரை மிகப்பெரிய உணர்ச்சி பூர்வமாகவும் அறிவுபூர்வமாகவும் இருந்த ஒரு நிலை. அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் தெளிவாகவே அண்ணா பேச ஆரம்பித்த உடனே சொன்னார், இங்கே பேசியவர்கள், எனக்கு முன்னால் பேசியவர்கள், நீங்கள் 2 பேரும் இப்படி இணைந்தது இருக்கிறத, இப்படி அமர்ந்திருப்பது இருக்கிறத, அது பெரிய மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. இன்றைக்கு எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெரிய அளவுக்கு நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். பிரிந்திருக்கின்றவர்கள் இருந்து பார்க்கும்போது பெரிய மகிழ்ச்சி எனக்கு ஏற்பட்டிருக்கிறது எங்களுக்கெல்லாம் அப்படின்னு முதல்ல பேசினவங்க ஒரு 2-3 பேர் அப்படி பேசினாங்க. அண்ணா பதில் சொன்னார். முதல்ல பேசுகிறவங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன், இந்த 2 பேருமே நாங்கள் எல்லோரும் சொன்னீங்க, அதுவே முதல்ல தவறு. என்னுடைய உள்ளத்தில் பெரியார் இருந்தார், பெரியார் உள்ளத்தில் நான் இருந்தேன். ஆகவே நாங்கள் பிரிந்திருந்தோம்னு எப்போ பிரிஞ்சோம் நாங்கள் ஒன்று சேர்றதுக்கு? எப்பவும் நாங்கள் பக்கத்தில் உட்காரலே தவிர ஒரே காரியத்தை செய்யலையே தவிர இரட்டைக்குழல் துப்பாக்கிகளாக தான் இருந்தோம் என்று சொல்லி. அதே மாதிரி பார்த்தீங்களேன்னா அரசியலுக்கு வரப்போகிறோம் என்று முடிவெடுப்பதற்கு முன்னால் வரையில் பார்த்திங்கன்னா தந்தை பெரியார் அவர்களுடைய அந்த முடிவு போராட்டங்கள் என்னவோ அதை பார்த்த உட்பாடு அதே போராட்ட முறையைத்தான் இவர் கையாளுவார். அதே மாதிரி தான் இருக்குது. இன்றைக்கு அது வளர்ந்தது மட்டுமல்ல, கலைஞர் காலத்தில் கலைஞர் பொறுப்பேற்று அதை நடத்தி அதை வளர்த்த நேரத்தில்
மிகப்பெரிய அளவு. இடையில் 1-2 கருத்து மாறுபாடுகள் இருக்கலாம், அது சாதாரணம். பகுத்தறிவாதினாலே கருத்து மாறுபாடுகள் இருந்தால் அது ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு குடும்பத்தில் கூட எல்லாருக்கும் என்ன வரும் மிக முக்கியமாக. அப்போ ஆத்தூரில் சிலை திறக்கும்படியாக எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற முதல்வர் அல்ல, எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய கலைஞர் வர்றார். பெரியார் பிறவாமல் இருந்தாலுங்கிற தலைப்பில் அந்த உரை ஒரு சின்ன நூலாக கூட வந்திருக்கிறது பூராமே. அந்த அதில் சொல்கிறார், அண்ணா காலத்தில் அண்ணா சொன்னார் இது இரட்டைக்குழல் துப்பாக்கின்னு. இப்போ அவர் வீரமணியும் வச்சுக்கிட்டு ஆசிரியை வச்சுக்கிட்டு நான் தெளிவாக சொல்கிறோம், நாங்கள் 2 பேரும் இப்போ நடத்துகிறோம். அது என்னன்னா, ஒரு நாணயத்தினுடைய 2 பக்கங்கள். இரட்டைக்குழல் துப்பாக்கி கூட இல்லை, இரட்டைக்குழல் துப்பாக்கியாக தனித்தனியாக இருக்கும். ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள். ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்குது. ஒரு பக்கம் அந்த நாணயத்தில் அந்த தங்க சாலையில், அதாவது மின்ட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த நாணய உற்பத்தி சாலையில் ஒரு பக்கம் அடித்து இன்னொரு பக்கம் அடிக்காமல் விட்டால் அது செல்லுபடி ஆகுமா? தயவுசெய்து எண்ணி பார்க்கணும். அது செல்லாது. 2 பக்கமும் இருந்தால் தான் அது நாணயம் செல்லும். அது மாதிரி 2 பக்கம், ஒரு பக்கமும் 2ம் தவிர்க்க முடியாதது என்று சொல்லக்கூடிய அளவில் வந்தார்கள். அது தொடர்கிறது. இன்றைக்கு உருவமாக பெரியார் இல்லை, உருவமாக அண்ணா இல்லை, உருவமாக கலைஞர் இல்லை, ஆனால் உருவமாக அன்னை மணியம்மையார் இல்லை. ஆனால் இன்றைக்கு எதிரிகள் ஏன் பயப்படுகிறார்? இணை எதிரிகள் ஏன் ரொம்ப ஆத்திரத்தோடு இருக்காங்க? மோடி ரொம்ப வேகமாக உங்களை ஒழிச்சே தீர்வேங்கிறார். மணிப்பூரை மறந்த மோடி தமிழ்நாட்டை மறக்காமல் இருக்கிறார். ரொம்ப வேகமாக வர்றார், மிக வேகமாக செய்கிறார், மிக வேகமாக. இங்கேயே இருப்பேன் அப்படிங்கிறார். மிகப்பெரிய அளவிற்கு கொள்ளையடிக்க விடமாட்டேனுங்கிறார். ஆமாம், மற்றவங்களை யாரையும் கொள்ளையடிக்க விடமாட்டாருங்கிறது உச்சநீதிமன்ற தீர்ப்பு மூலமாகவே ரெடியாகிவிட்டது. நாங்கள் மட்டுமே அது எங்களுக்கு உரிமை, அதை எப்படி மற்றவர்களுக்கு கொள்ளையடிக்க விடுவேன்? ஏன்னா அந்த உரிமை எங்களுக்கு ஏகபோகமாச்சே. நாங்கள் தானே அதுக்காக தானே கண்டுபிடிச்சது தேர்தல் பாண்டு, நாங்கள் கண்டுபிடிச்சது அதுதானேன்னார். நாங்கள் சொல்கிறோம், இப்போ பிரச்சனையே என்னன்னா, தேர்தல் பத்திரம், பத்திரமான தேர்தல் எது முக்கியம்? ரொம்ப முக்கியம். தேர்தல் பத்திரமா, பத்திரமான தேர்தலா? இதுதான் இப்போ 2 பேருக்கு இன்னும் விவாதம் பண்ணலாம். இவங்க நல்ல பேச்சாளர்கள் நல்லா இருக்காங்க, உமா வந்திருக்காங்க. உமாவுக்கு இந்த தலைப்பு போதும், ரொம்ப மிக முக்கியமாக அங்கே மிகப்பெரிய அளவுக்கு பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி மதிவதனை கூப்பிடுவாங்க, யாழ்னு இருக்காங்க, அருள்மொழி இருக்கவே இருக்காங்க. ஆகவே தான் ரொம்ப பெரிய அளவிற்கு இன்றைக்கு இருக்கிற செய்திகளை கூட பார்த்திங்கன்னா, என்னையா பித்தலாட்டம், சாதாரண பித்தலாட்டமா? கொள்ளையடித்ததுன்னா எப்படி? முதல்நாடு இன்றைக்கி ஒரு பார்த்திங்கன்னா நம்ம சொல்லலை, மிக முக்கியமாக இன்றைக்கு எடுத்து பார்த்துருக்கோம். மிக முக்கியமாக முதல்ல நம்ம திடலில் நாம் தான் விடுதலையில் முதல்ல அந்த தேர்தல் பத்திரம்னா ஏதோ நினச்சிக்கிட்டான். நம்மால் தேர்தல் பத்திரம்னு அவன் பத்திரம் எழுதுகிறாங்கன்னா பத்திரமாக நினச்சிக்கிட்டான். ஆனால் அது எவ்வளவு கொள்ளையடிக்கிறதுக்கு கண்டுபிடிச்ச ரொம்ப லாபகமானது. எதையுமே பார்த்தீங்களே, ஆனால் டூயிங் சயின்டிஃபிக்கல் வே, டூயிங் அன்சைன்டிஃபிக்கல் திங்ஸ் இன் அ சயின்டிஃபிக்கல் வே, அதுதான். அதாவது அறிவியலுக்கு விரோதமான முறையை அறிவியல் ரீதியாக செய்கிறதுக்கு பேர் தான் பாஜக, ஆர்எஸ்எஸ். இன்றைக்கு அவன் பேசுகிறது பூரா சனாதனம், பழமை. ஆனால் செய்கிறது பூரா, பற்றுகிறது பூரா தப்பு பண்ணுறதுக்கு புதுமை. அதுதான் உங்களுக்கு மிக முக்கியமாக என்னுடைய உரை தமிழிலேயே இனிமேல் கேட்கலாம் நீங்கள் அப்படின்னு மகிழ்ச்சிகரமாக சொல்கிறார் அவர். வரவேற்க வேண்டியது தான், நிறைய கேட்போம், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. அது எதில் மூலம் சாதகம், எப்படி அதை கேட்கணுன்னா என்ன செய்யணும்? ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதன் மூலமாக செயற்கை நுண்ணறிவு மூலமாக. செயற்கை நுண்ணறிவு யாருங்க வேதத்தில் சொல்லி கொடுத்ததா? 33 கோடி தேவர்களில் ஒரு பயலுக்காவது இந்த ஒலிபெருக்கி தெரியுமா? முதல்ல மற்றவர்கள் நினைத்து பார்க்க வேண்டும். இதெல்லாம் அறிவு, பகுத்தறிவு. அந்த பகுத்தறிவை வளர்க்கக்கூடிய இயக்கம் இன்றைக்கு நேரடியாக உருவமாக பெரியார் இல்லை, உருவமாக அன்னை மணியம்மையார் இல்லை, உருவமாக அண்ணா இல்லை, நீதி கட்சி தலைவர்கள் இல்லை, உருவமாக இன்றைக்கு கலைஞர் இல்லை. ஆனால் அது தொடர்கிறது என்று சொன்னால் தலைவர்கள் உருவத்தால் மறையலாமே தவிர எங்கள் தத்துவங்களும் கொள்கைகளும் அடிக்கட்டுமானங்களும் யாராலும் அசைக்கப்பட முடியாதது.
என்று காட்டுவதற்குத்தான் இந்த வாய்ப்பு. அதுதான் அன்னை மணியம்மையார் அவர்களுடைய நினைவு நாளை நாம் பகிர்ந்துகிறோம் என்று சொன்னால் அதுதான் மிக முக்கியம். சொன்னார், ஒழிச்சிடுவோம் அழிச்சிடுவோன்னு. நெருக்கடி காலத்தை விடவா நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். நெருக்கடி காலத்தில் மிக முக்கியமாக எங்களை அழைத்து ஒரு உதாரணம் சொல்கிறேன். என்ன சொல்கிறார், இனிமேல் இருக்காது, உங்கள் ஒழித்துட்டு தான் மறுவேலை என்று சொல்லி யார் யாரெல்லாம் போட்டி போட்டால் மோடி சொல்கிறார், திராவிட இயக்கத்தை ஒழிப்போம், ஒழிக்கிறது ஒரு கை பார்ப்போம் என்று சொல்கிறார். இது எங்களுக்கு கேட்டு கேட்டு புளித்து போன ஒரு செய்தி. இதை கண்டு பயப்படுறதில்லை, இதை கண்டு கேட்டு கேலி பண்ணுற மாதிரி இருக்கும். நான் இப்போ கூட 2 நாளைக்கு முன்னால் கூட்டத்தை சொன்னேன், ராஜகோபாலாச்சாரியாரை விட மோடி பெரிய புத்திசாலி என்று அவர்களே சொல்ல மாட்டார். அந்த ராஜகோபாலாச்சாரியார் சொன்னதெல்லாம் இன்றைக்கி நடந்தா? நேற்று நான் போனேன், பழைய வண்ணாரப்பேட்டையில் கலைஞர் பேரில் 100ஆண்டு விழா கட்டடம், பெரியார் பேரில் படிப்பகம், பேராசிரியர் இனமான பேராசிரியர் அன்பழகன் அவர்கள் பேர நிகழ்ச்சிகள் இதுக்காக போகிறப்ப போனோம். நம்ம வடசென்னை மாவட்ட தலைவர் தளபதி கூட வந்தார். போனோம். ரொம்ப நாளைக்கு பிறகு நான் அந்த காலையில் இப்போ போகிறேன். மூலையில் போகும்போது இந்த பாரிமுனை சந்து இருக்குது பாருங்கள், மிக முக்கியமாக அது தாண்டுறப்போ பார்த்தோம், திரும்பி தனியாக நிற்கிறார் ராஜகோபாலாச்சாரியார். பாவம், என்னைக்கும் அவர் ராஜகோபாலாச்சாரியார் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கலகலகலகன்னு நடுவில் இருக்காங்க. அவர் ரொம்ப பெரியாருக்கு ரொம்ப ஆப்த நண்பர். அது மட்டும் இல்லை, சில நேரங்களில் உண்மையே பேசக்கூடியவர். அந்த உண்மை என்ன சொல்கிறார், வாழ்த்து கேட்குறோம். நானே போய் வாழ்த்து கேட்டேன், பெரியார் விழாவுக்கு நீங்கள் உங்கள் கருத்து என்ன, ஒரு வாழ்த்து கொடுங்கன்னு. அருமையான ஒரு வாழ்த்தை கொடுத்தாரு, ரொம்ப அற்புதமான ஒரு வாழ்த்து. அது மாதிரி அவருடைய வாழ்த்தை ரொம்ப மதிக்க வேணும். நாம் என்ன கேட்கணும், பெரியாரும் விடுதலையும் என அன்பார்ந்த எதிரிகள், அன்பார்ந்த எதிரிகள், அதான் கொள்கை ரீதியாக அதுதான். அப்படிப்பட்டவர் இன்னும் கேட்டால் தந்தை பெரியார் அவரை கடைசி வரையில் அவருடைய மறைவுக்கு கூட அவர் கண்ணீர் விட்டு கதறினார். மிகப்பெரிய அளவுக்கு எவ்வளவு கருத்து மாறுபாடு இருந்தாலும் இந்த பண்பாடு தலைவர்கள் மத்தியில். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவருடைய கட்சி இன்றைக்கி இருக்கா? எப்படிப்பட்ட ராஜகோபாலாச்சாரியார் ஆள் நானா இந்த ராமசாமி நாயக்கரா? ஒரு கை பார்ப்போம். என்ன நீங்கள் தாய்மார்கள் பெண்களையெல்லாம் குழந்தையோடு அங்கே அனுப்பினீங்கன்னா சரியாக போயிடுமா? கேள்வி கேட்டார். பதவியில் இருந்தால் அந்த ஆணவம் இருக்கும். சில நேரத்தில் இந்த பதவி ஆணவம்னு உண்டு. அந்த பதவி ஆணவத்தினுடைய பேச்சு தான் இன்றைக்கு ரொம்ப மிக முக்கியமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை. மிக முக்கியமாக அப்படி சொன்னார். இன்னும் கேட்டால் நண்பர்களே, அப்போது காங்கிரஸ் மேடைகளிலே பேசிய பேச்சு இருக்கிறத ராஜகோபாலாச்சாரியார் ரொம்ப சாமர்த்தியமாக சொன்னார். இவங்க அதை கொச்சைப்படுத்தி பல நேரங்களில் இந்தி எதிர்ப்புக்கு தாய்மார்கள் போய் அங்கே கருவுற்றிருந்த தாய்மார்கள் போனார்கள், குழந்தை பெற்றிருக்கிறார்கள். அதுக்கு அந்த காலத்தில் பேசினார்கள். இளைய தலைமுறை தெரிந்து கொள்ள வேண்டும், எதுக்காக இவங்க இந்தி எதுக்கிறதுக்காக வரல, இவங்களுக்கு பால் வாங்கி கொடுக்கறதுக்கு பால் கிடைக்கல குழந்தைகளுக்கு, அதுக்காக சிறைச்சாலைக்கு வந்தால் அது வசதியாக இருக்கும், எல்லாம் கொடுப்பாங்கங்கிறதுக்காக தான். அது சிறைச்சாலையில் பாலுக்காகத்தான், குழந்தைகளை வளர்க்க பாலுக்காக தான். ரொம்ப நாசுக்காக சொல்கிறேன் நான். ஆகவே அதுக்காகன்னு சொன்னவர்கள், அப்படியெல்லாம் சொன்னவர்கள். இந்தியதா என்ன செய்வோம் தெரியுமா, எங்கள்கிட்ட அதிகாரம் இருக்கிறது, இந்தி ஒழிக தமிழ் வாழ்க என்று சொன்னால் 6 மாதம் வேறு ஒரு 2 வார்த்தை. இந்திக்கு என்ன நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம், எங்கள் அதிகாரம் யார், உங்களை நான் மூட்டைப்பூச்சி மாதிரி நசுக்குவோம் என்றெல்லாம் பிறகு சொன்னார். 52 வந்தப்பான்னு சொன்னார். அப்பேற்பட்ட ராஜகோபாலாச்சாரியார் அண்ணா பக்கத்தில் உட்கார்ந்துக்கிட்டு என்ன சொல்கிறார், மிக முக்கியமாக ரொம்ப ஒரே வார்த்தை சொன்னார். அதுவும் ஆங்கிலத்திலேயே 2 வார்த்தையே பதில் சொன்னார். ஹிந்தி நெவர், இங்கிலீஷ் எவர் என்று சொன்னார். எந்த காலத்துலேயும் அப்படின்னு மிகப்பெரிய அளவுக்கு அவ்வளோ தூரம் கடுமையாக எத்தனை 1000 பேர் அந்த ஹிந்தி போராட்டம் இன்னைய வரையில் நீ நிற்க முடியாதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்தால், ராஜகோபாலாச்சாரியார் எங்களை ஒழிப்போம் இந்த இயக்கத்தை என்று சொன்னாரே, ஒழிந்ததா? மிசா காலத்தில் இந்த இயக்கம் இருக்காது என்று சொன்னார்களே, ஒழிந்ததா? அன்னை மணியம்மையார் அவர்கள் இங்கே எல்லா மற்ற செய்திகள்லாம் ரொம்ப அழகாக சொன்னாங்க. ஒரு செய்தி எனக்கு இடையில் நான் வெளியில் போகிறேன், அப்போ சொன்னார்களா இல்லையா எனக்கு தெரியாது. தங்களுடைய தோழர்களை கைது செய்தது என்ன அடிப்படை, ஏன்னா அதுக்கு அடிப்படை காரணம் சொல்ல மாட்டாங்க.
திராவிட கழக தோழர்கள் என்ன அவங்கன்னா அரசியலுக்கு போனவங்களா அல்லது மற்றவர்களா என்று சொல்லி எழுதி கேட்டாங்க. கவர்னருக்கு எழுதினாங்க. அப்போ இங்கே சுக்காடியான ராஜஸ்தானத்தை சார்ந்த முன்னாள் முதலமைச்சர் இங்கே கவர்னராக இருக்கார். அப்போ இந்த கவர்னர் அந்த கடிதத்தை அனுப்புகிறார் எங்கள் உள்துறை அமைச்சருக்கு. உள்துறை அமைச்சர் நம்முடைய ஆந்திராவை சார்ந்த ரெட்டியார், அதுதான் பிரம்மானந்த ரெட்டியார் மிக முக்கியமாக. உடனே அவர்கிட்ட கடிதம் வருது, அன்னை மணியம்மையாருக்கு, நான் இங்கே வந்து சந்திக்க தங்குகிறேன் ராஜ்பவனத்தில், நீங்கள் வந்து பாருங்கள் என்னை அப்படின்னார். இந்த கடிதம் அங்கே போய் காரணம் சொல்லுங்கள். உடனே அன்னை மணியம்மையார் அவர்கள் அங்கே ராஜ்பவனத்துக்கு ஆளுநருக்கு வந்தாங்க. அப்போ ராஜ்பவனத்திலாம் பைத்தியம் பிடிக்காத ஆளெல்லாம் நல்ல கவர்னராக இருந்தாங்க. அதுதான் ரொம்ப மிக முக்கியமானது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய செய்தி என்னென்னா, அவங்க போன உடனே இந்த மாதிரி எங்களுடைய தோழர்கள் என்ன செஞ்சாங்க, அம்மா சொன்னாங்க. சொன்ன உடனே ஆங்கிலத்தில் மொழிபெயர் சொன்னாங்க. அது உடனே பிரம்மானந்த ரெட்டி பதில் சொல்கிறார். என்னன்னா, அம்மா நான் இங்கே பச்சை பாசத்தில் தான்ம்மா படித்தேன், எனக்கு தமிழ் தெரியும், நீங்கள் ஆங்கிலத்தில் சொல்லி மொழிபெயர்க்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் தமிழில் சொன்னாலே நான் புரிஞ்சுக்குவேன் அப்படின்னு பிரம்மானந்த ரெட்டி சொல்கிறார். மிக முக்கியமாக இது சொன்னாங்க. எங்கள் தோழர்கள் என்னங்க குற்றம் பண்ணாங்க, ஒன்றுமே இல்லை, எதுக்காக அங்கே இருக்கணும், மிசாகில் இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவர் சொல்கிறாரு, ஒன்றும் இல்லை, உங்கள் தோழர்கள் திமுகவோட போய் இடைஞ்சி தானே இருக்காங்க, திமுகவோட அவங்க இடைஞ்சாங்கல்ல, திமுகவோட ஆதரிக்கிறாங்கல்ல, இவன் இணைஞ்சிருக்காங்கல்ல, நீங்கள் ஒன்று சொல்லுங்கம்மா, உங்கள் தோழர்கள் வந்து எதுவும் பண்ணலை, உண்மைதான், தோழர்களை விடுதலை பண்ண சொல்லலாம், என்னன்னா எங்களுக்கும் திமுகவுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு ஒன்று எழுதி கொடுத்துருங்க, ஒன்று அறிக்கை விடுங்க, அறிக்கை விட்டிங்கன்னா நாளைக்கே விட்டுருவாங்க, விட சொல்கிறோம் அப்படின்னு நாங்கள் பாருங்கள். அவர் சொல்லி நிதானமாக சொன்னார். இதை அம்மா வந்து வர்ணித்து சொன்னாங்க, கூட போனவங்களும் நான் வர்ணித்து சொன்னாங்க. போகாமல் இப்படி கையை வேகமாக தட்டினாங்க, தட்டி எழுந்திரிச்சாங்க. ரொம்ப நன்றி. ஏன் உட்காரல, ரொம்ப நன்றி. அதுதான் தலைமை. அதுதான் எந்த காலகட்டத்தில், நெருக்கடியான காலகட்டத்தில் தன்னுடைய தோழர்கள் உள்ள அடிபட்டார்கள்ங்கிற செய்தியெல்லாம் தெரிந்த உட்பாடு கூட எந்த உரிமையும் இல்லை, இப்போ இப்படி கையை தட்டிட்டு எழுந்திரிச்சு, ஐயா ரொம்ப நன்றி, எங்கள் தோழர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்திருக்கிற அந்த இது நாங்கள் உருவாக்குறதில்லை, எங்கள் தலைவர் காலத்திலிருந்து இருக்கக்கூடிய உறவு அது. அதை விட்டுருங்கன்னு சொல்கிறதுக்கு எங்களுக்கு உரிமையும் கிடையாது, நாங்கள் விடவும் மாட்டோம். ஆகவே எத்தனை ஆண்டுகள் வேண்டுமானாலும் எங்கள் தோழர்கள் உள்ளே இருந்தாலும் சரி, உள்ளேயே இறந்து போனாலும் சரி, அவர்கள் வாழ்க்கை முடிஞ்சாலும் சரி, நாங்கள் வர்றோம், ரொம்ப நன்றி அப்படின்னு நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆகவே இந்த துணிவு வேறு எந்த தலைவருக்கு இருக்கும்? மிக முக்கியமாக எங்களுக்கு பெருமையாக இருந்தாங்க. மிக முக்கியமாக சிறைச்சாலையில் வந்து அந்த சூப்பரண்ட் வந்து எங்களை ஒவ்வொருத்தரையும் அந்த மயக்க மருந்து கொடுக்குற மாதிரி என்ன பண்ணுவார்னா, ஒரு மனதில் ஒரு பயத்தை அச்சுறுத்தலை உருவாக்குறது சொல்லுவார். என்னையும் தோழர் மாறன் அவர்கள் மற்றவர்கள் எல்லாரையும் அழைச்சார், மேலே அழைக்கிறாங்க கட்சி தலைவர்கள். அங்கே முதல்ல போனோம், உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக பேசுகிற மாதிரி அவர் பேசினார். உங்களுக்கு சொல்கிறேன், நாளைக்கு உங்கள் கட்சியெல்லாம் நாளை காலையில் அறிவிப்பு வரப்போகுது, தடை செய்ய பேன் பண்ண போகிறாங்க. இனிமேல் நீங்கள் உங்கள் வாழ்நாள் பூரா இங்கே தான் இருக்கணும், எப்போ போகிறீங்கன்றது சொல்ல முடியாது, அதனால் இங்கே தான் இருக்க முடியும். அதனால் நீங்கள் எல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த ஜெயில் வாழ்க்கையை நீங்கள் அதுக்கு தயாராகிடணும். பூராமே வெளியே போகலாம், பார்க்கலாம், வரலாம் நீங்கள் நினைக்காதீங்க. காங்கிரஸ் ஒன்று தான் இருக்கும், அந்த காலத்தில் ஒரே ஒரு கட்சி தான் இருக்கும் அப்படின்னு அது மாதிரி இருக்கும். இது வந்து எனக்கு கிடைச்ச ரொம்ப தகவலால் உங்களுக்கு முன்னால் சொல்கிறேன் நான் அப்படின்றது ஏதோ சலுகை சொல்கிற மாதிரி எங்களுடைய மனசில் பிரெயின் வாஷ் பண்ணுறார், மூளைச்சாயம் ஏற்றுறார். ரொம்ப மிக முக்கியமாக அப்படி ஏற்றக்கூடிய அளவில் வந்த உடனே வேறு சொல்லிவிட்டு இப்படி பார்த்தா ரொம்ப பயப்படும் அப்படின்ச்சு. நான் ஒன்றும் சொல்லலை. அப்படிங்களா, இந்த தகவலுக்கு ரொம்ப நன்றி. நான் முதல்ல அமைதியாக சொன்னேன், ரொம்ப நன்றி அப்படின்னு. இத்தனைக்கும் அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் திருமணம் பண்ணி வச்சது தந்தை பெரியார் ஈரோட்டில். அதுதான் மிக முக்கியம். இந்த கம்யூனல் ஜிஓ, இந்த சமூக நீதி இடஒதுக்கீட்டினால தான் அவருக்கு டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டு சூப்பரண்டாகவே வந்தது வாய்ப்புகள் போராமே. இந்த சமூக நீதி இந்த இயக்கத்தினால் பயனடைந்த ஒரு அதிகாரி கூட அவர். அதுதான் மிக முக்கியம்.
அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் சொல்கிறார், அன்றைக்கு இருந்த அதிகார வர்க்கத்தினுடைய பிடியில் இருந்துக்கிட்டு சொல்கிறார் மிக முக்கியமாக. அப்படிங்களா, சரி. ஆனால் ஒன்றுங்க, நான் இதை சொன்னேன், நான் 2 பேர் தான் இருக்கோம். மாறன் பேசாமல் உட்காந்துருந்தார் கேட்டுக்கிட்டு. உடனே நானே பதில் சொல்கிறதுனால அவர் அமைதியாக இருந்தார் பூராமே. அப்போ உடனே ஆனால் ஒன்றுங்க, உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு வரலாறுலாம் தெரியுமா, நீ தான் படிக்கிறீங்களே. நான் சொன்னேன், இந்த பங்களாதேஷ்னு ஒன்று உருவாச்சு பாருங்கள். அந்த பங்களாதேஷ்னு உருவானது முதல்ல என்ன பண்ணாங்க, அதில் உருவானவருக்காக பாடுபட்டார். அதுக்காக அவர் முஜிபுர் ரஹ்மான் அப்படின்னு. அந்த முஜிபுர் ரஹ்மானுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தாங்கல்ல. தூக்கு தண்டனை கொடுத்து அந்த தூக்கு தண்டனை நிறைவேற்றுற நாள் ரொம்ப நெருங்கி போய் தூக்கில் தான் அவர் தொங்க போகிறாருன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு வந்த அதற்கு அடுத்த நாள் தாங்க சோனார் பங்களா தங்க வங்கம் என்று அவர்கள் விடுதலை அடைந்து மிகப்பெரிய அவரே அதிபரானார். இது தாங்க அரசியல். 2-2-4ங்கிறது அரசியல் இல்லை. 2-2 ஆகலாம், 2-2 14 ஆகலாம், 2-2 16 ஆகலாம். என்ன நடக்குதுன்னு தெரியாது, நடக்கட்டும். நீங்கள் சொல்லுங்க, எல்லாத்துக்கும் நாங்கள் தயாராக இருக்கோம், அதுக்கெல்லாம் தயாராக தான் வந்துட்டோம், அதை பற்றி பரவாயில்ல என்று சொல்லக்கூடிய அளவில் வந்தோம். பிறகு மிக முக்கியமாக அவர் பல விசாரணைக்கு ஆளாகி என்னை பற்றி நீங்கள் கொஞ்சம் சாதகமாக சொல்லுங்கள் விசாரணையில் அப்படின்னு பரிந்துரைக்கு வந்தார். அதுதான் மிக முக்கியம், மிகப்பெரிய அளவுக்கு. அதனால் எங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் ரொம்ப சாதாரணம். இதை ஒரு பொருட்டாக கூட சொல்ல மாட்டோம். ஆனால் நம்ம தோழர்களுக்கு என்ன நடந்ததுங்கிறது பல பேருக்கு தெரியணும். அதுதான் மிக முக்கியம். அவருக்கும் தெரியும். ஏன்னா மிசா காலத்தில் மோடியும் மிசாவில் இருந்தவர். ஆனால் சில நேரங்களில் அதிகார வர்க்கத்துக்கு வரும்போது பழசு மறந்து போயிடும். நாங்கள் எப்பவுமே அதிகாரத்துக்கு போகாதவங்களால எல்லா விஷயத்தையும் மறக்காமல் நினைவில் வைத்து யாருக்கு எப்போ நினைவூட்ட வேண்டுமோ அப்போ நினைவூட்டுவோம். அதுதான் மிக முக்கியம். அதுதான் எங்களுடைய வாடிக்கை வழமை. அதுதான் மிக முக்கியம். ஆகவே தான் நண்பர்களே, அன்னை மணியம்மையார் அவர்களுடைய செயல்திறன் சாதாரணமானதல்ல, மிகப்பெரிய அளவுக்கு. இன்றைக்கு ஒரு மிக இந்த நிகழ்ச்சியை சொன்னாங்க, கமிஷனர் கேட்டது சொன்னாங்க மிக முக்கியமாக. அது எல்லாவற்றை விட அந்த அம்மா ரொம்ப அழகாக அமைதியாக அம்மா சொன்னாங்க, கொஞ்சம் கூட பதட்டம் இல்லாமல். ஏம்மா இவ்வளோ 2 மணி நேரம் பேசிட்டோம். ஷெனாயின்னு இருந்தார், அவர் தான் கமிஷனர். அவர் தமிழே கன்னடம் கலந்த தமிழ் பேசுவார். என்னாங்கோ அப்படின்னு தான் பேசுவார். கலைஞர் அதை அப்படியே இமிட்டேட் பண்ணி காட்டுவார் என்கிட்ட. என்னையா உங்கள் சென்னாய் வந்தார் போல் இருக்க, என்னாங்கோன்னு கேட்டாரா அப்படிம்பார் மிக முக்கியமாக அப்படின்னு. அவர் மிகப்பெரிய அளவுக்கு என்னாங்கோம்மா நீங்கள் இவ்வளோ நேரம் பேசணும், பெரியார் ஐயாவாக இருந்தால் நேரம் விட்டுருப்பார், நீங்கள் என்னம்மா இப்படி இருக்கீங்களாம்மா, என்னாங்கோம்மா கொஞ்சம் யோசிக்கக்கூடாதாம்மா அப்படின்னாரு. அம்மா ரொம்ப அமைதியாக இருந்துட்டு சொன்னாங்க, ஐயா நீங்கள் சொல்கிறது உண்மைதான் ஐயா, நீங்கள் சொல்கிறது உண்மைதான் ஐயா. பெரியாராக இருந்தால் அவங்க எந்த முடிவு வேணாலும் எடுப்பாங்க ஐயா, சொல்லுவாங்க. ஆனால் நான் பெரியார் இல்லையே ஐயா. பெரியார் தொண்டர்கள் என்ன பண்ணுவாங்க, பெரியார் சொன்னால் உடனே கேட்டுக்குவாங்க ஐயா. ஆனால் அதே அளவு நான் பெரியார் இல்லையா, நான் அதே அளவு சொன்னால் கேட்டுக்குவாங்களான்னு என்னால் சொல்ல முடியுமா? எவ்வளோ நாசுக்கா, எவ்வளோ லாஜிக்கலாக, எவ்வளோ மறுக்க முடியாத, எவ்வளோ சிறப்பாக சொன்னாங்க. இதுதான் அந்த தலைமை, ரொம்ப மிக முக்கியமான பொறுப்பு. தெளிவாக இருப்பார்கள் பூராமே. ஆகவே தான் அவருடைய ஒவ்வொரு செயலும் சாதாரணமல்ல. மருத்துவமனையில் இறந்து புதைச்சிட்டாங்க, புதைச்சி செயலுக்குள்ளேயே புதைச்சிட்டான். மணல்மேடு வெள்ளைச்சாமி, பட்டுக்கோட்டை ராமசாமி 2 பேரையும். உடனே அதை கண்டு எல்லாம் நீங்கள் எல்லாம் சொன்ன உடனேங்கிறது இங்கே நேராக தந்தை பெரியாரை போய் பார்த்த உடனே ஐயா சொன்னார், காமராஜரையும் உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய பக்தவசலத்தையும் போய் பார்த்து சொல்லிவிட்டு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு. அன்னை ஐயா மருத்துவமனையில் இருந்தார். அப்போ அந்த தண்டனை 6 மாத தண்டனை அனுபவித்து உடனே காமராஜர் பற்றியில் வீட்டுக்கு போனாங்க. அப்போ முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் பார்த்து கடுமையாக அம்மா காமராஜர் மத்தியிலே கடுமையாக பேசுனாங்க. என்னங்க எங்களுடைய தோழர்களை நீங்கள் போராட்டம் நடத்துனாங்க, சிறையில் இருந்தாங்க, என்னங்க அவங்களுக்கு புதைக்கிறதுக்கும் இறுதி மரியாதை செலுத்துறதுக்கு கூட உங்களுடைய ஆட்சியில் ஒரு மனிதாபிமானத்தோடு இருக்க. அம்மா பதறாதீங்கம்மா, கவனிக்கிறேன், என் தகவலுக்கு வரல என்ன அப்படின்னு காமராஜர் ரொம்ப சொல்லிவிட்டு அவரே உள்துறை அமைச்சருக்கு சொல்லி கொஞ்சம் முடிஞ்சு உடனே அங்கே புதைச்சி அது சொல்லி தகவல் அவசரமாக அந்த சடலங்களை எடுக்க வேண்டும் என்று சொல்லி
புதைச்சதை தோண்டி எடுத்து திரும்பவும் அதை எடுத்து கொடுத்து எங்களுக்கு அவசர அவசரமாக பெரியார் மாளிகையில் கொண்டு வந்து வைக்கும்போது அங்கே என்னை விட்டுட்டு அம்மா இங்கே மிகப்பெரிய அளவுக்கு சென்னைக்கு வந்தாங்க. சென்னைக்கு வந்தபோது அங்கே முடிந்தது. நடிகவேல் ராதா அவர்களுடைய பிளைமவுத் கார் தான் ரொம்ப வேகமாக அதுக்கு பயன்பட்டது. அவர் தான் கொடுத்தார். மிக முக்கியமாக அன்னை மணியம்மையார் அவர்கள் உடனடியாக நான் வர்றேன். உடனே அம்மா அங்கே சென்னையிலேருந்து வர்றதுக்குள்ளே 2 பேருடைய சடலமும் அங்கே வந்தது. மிகப்பெரிய அளவில் ஏராளமான தோழர்கள் பெரியார் மாளிகைக்கு முன்னால் கூடிவிட்டார்கள். ஒரு பதட்டமான சூழ்நிலை இருக்குது. நான் அங்கே உட்கார்ந்துக்கிட்டு இருக்கோம் பூராமல். நான் சட்டக்கல்லூரி மாணவனாக இருந்த காலகட்டம் பூராமே. மிகப்பெரிய அளவிற்கு வந்த உடனே அதுக்கு இன்னும் எடுங்க சீக்கிரம் எடுங்க, நேரப்படுத்தாதீங்கன்னு. இல்லை, அம்மா வந்த பிற்பாடு தான் எடுப்போம், அவங்க வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு எங்களுடைய இயக்க தலைவராக இருந்த வேதாச்சலத்தை போய் நெருக்கடி பண்ணுறாங்க. அவர் வேதாச்சலம் வந்து எங்களை நெருக்கடி பண்ணுறார். காவல்துறை அதிகாரி சொல்கிறார், ஐயா எடுக்க முடியாதுங்க, அம்மா வரணும் அப்படின்னு சொல்லிட்டோம். உடனே தோழர்கள் பூரா அவர்கிட்ட சண்டைக்கு போகிறாங்க. மிகப்பெரிய கொந்தளிப்பாக இருக்குது. அதிகாரி அங்கே சோலை ஐபிஎஸ்ங்கிறவர் தான் டிஐஎஸ்பி. அங்கே அவர் எல்லா இடத்துலையும் கூட்டம், மக்களுடைய கூட்டம் ஏராளமாக வந்து விட்டது. வந்து காந்தி மார்க்கெட் திரும்புகிறோம். அங்கே திருச்சியில் திருச்சி கொண்டு போது கடைவீதி பக்கம் போகக்கூடாது, நீங்கள் வேறு வழியாக தான் அந்த ஓயா மாதிரி சுடுகாட்டுக்கு போகணும், வேறு பக்கம் போகணும் அப்படின்னு அதிகாரிகளை கொண்டு வந்து கார்டன் பண்ணி நிறைய காவல்துறையை கொண்டு வந்து லட்டி சார்ஜ் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு கொண்டு வந்து நெருக்கடி நிறுத்தினாங்க. அன்னை மணியம்மையார் அவர்கள் வந்த பிற்பாடு தான் அது ஆரம்பித்து நடந்துகிட்டு இருக்கு. அந்த இடத்துல அம்மா நடந்து வர்றாங்க முன்னால். மிகப்பெரிய அளவிற்கு நாங்கள் அடுத்தது பக்கத்தில் இருக்கோம். இருந்த உடனே அவ்வளோதான், நாங்கள் எங்கள் தோழர்களை பிணமாக்கினீங்க, ஜெயிலில் பிணமாக்கினீங்க, உயிரோடு அனுப்புனவங்கள பிணமாக தோண்டி தான் கொடுத்துருக்கீங்க. அம்மா கேட்குறாங்க 2 வார்த்தை ஆத்திரத்தோட, பிணமாக கொடுத்துருக்கீங்க. பிணமாக இருக்க கொடுத்த பிற்பாடு அந்த சடலத்தை மரியாதையோடு நாங்கள் சுடுகாட்டு கொண்டு போகிறது கூட உங்கள் ராஜ்யத்தில் இடம் இல்லையா? உங்கள் அதிகாரத்தில் நீங்கள் மிரட்டுவீங்களா எங்களை? இந்த வழியாக தான் போவோம், என்ன செய்கிறீங்கன்னு பார்ப்போம். எல்லாம் உட்காருங்க, யாரும் கிளம்பாதீங்க, இந்த பக்கம் உட்காருங்க. சத்தம், அம்மா பேசுகிறாங்க, யாரும் பேசலை. ஆயிரக்கணக்கான மக்கள் ஒரு குண்டூசி போட்டால் கூட சத்தம் இல்லை. அப்படியே உட்காருங்க நாங்கள் பாருங்கள், அவ்வளோ பேர் உட்காந்துட்டாங்க. அந்த எஸ்பி நடுங்கிட்டார். அங்கேருந்து வந்தார். அடுத்தபடியாக, ஐயா மன்னிக்கணும், அம்மாட்ட சொல்லுங்கள், ரொம்ப கோபமாக இருக்காங்க, அம்மாட்ட சொல்லுங்கள், நீங்கள் இந்த வழியாக போயிடுங்க அப்படின்னு. நான் மெதுவாக சொன்னேன், ஏன் சார் இதை முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல, இந்த வம்பை விலைக்கு வாங்க வேணுமா, போங்க இதுதான் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப வேகமாக கடைசி வரைக்கும் நடந்து வந்தாங்க. அதே மாதிரி தஞ்சையில் மஜீத், திருவையாறு மஜீத் என்ற தோழனுடைய ஊர்வலம். அதே மாதிரி 2வது சம்பவம் மிக முக்கியமாக, எழுந்து உட்காருங்கன்னாங்க நடு ரோட்டில். அவ்வளோ பேர் உட்கார்ந்தாங்க. ஒரு தலைமை என்று சொன்னால், அதுவும் தந்தை பெரியாருக்கு பிறகு கொந்தளிப்பான சூழ்நிலையில் அத்தனை தோழர்கள் வந்திருக்கிற நேரத்தில் உட்காருங்கள்ங்கிற ஒரே வார்த்தையை சொன்ன உடனே அந்த நேரத்தில் அந்த அளவுக்கு வந்த ஆவேசம் இருக்குது பாருங்கள், சாதாரணமல்ல, மிகப்பெரிய அளவிற்கு. அதுக்கு எவ்வளோ மக்கள் மதித்தாங்க. காரணம் என்ன? அப்பழுக்கற்ற தொண்டு, உறுதி தலைமை. எனவே தான் அப்படிப்பட்ட தலைமையை நாம் பெற்றிருக்கிறோம். எனவே தான் இங்கேருந்து வர்றவங்கெல்லாம் மிக்சர் விற்கிறவன், வடக்க இருந்து வர்றவங்க, மற்ற ஆள்கள் இதெல்லாம் வந்து உட்காந்துட்டு உங்களை மிரட்டுவோம், நீங்கள் இருக்க மாட்டோம், நீங்கள் அது பண்ண மாட்டோம், காணாத போயிடுவீங்கன்னா, காணாமல் போய் விடுவீர்கள். கணக்கு சொல்லியாக வேண்டும். கணக்கு அப்படிங்கிறாரு, கணக்கு சொல்லியாக வேண்டும். எங்கே? உச்சநீதிமன்றத்துக்கு. மக்களுக்கு இல்லை, உனக்கு சொல்லியாக வேண்டும். கணக்கு சொல்லி கொண்டிருக்கிறீர்கள். முதல்ல அந்த கணக்கை பாருங்கள், அதுதான் மிக முக்கியம். இப்போ இன்றைக்கு காலையில் ஒரு பத்திரிக்கையில் செய்தி வந்திருக்கு. மீதியெல்லாம் பார்த்திங்கன்னா அடுத்த நாளே மிக முக்கியமாக நியூஸ் 18 பார்த்துட்டாங்க. மிக முக்கியமாக இவ்வளோ வரும் அப்படின்னு போட்டுருவாங்க. யார் நியூஸ் 18? இந்தியா பூரா 18 மொழிகளிலும் இருக்குது. எங்கே பார்த்தாலும் பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் தொலைக்காட்சியை வந்து இப்போ எல்லோரும் பெரும்பாலும் தொலைக்காட்சியில் இருக்கிறவங்களாம் இருக்காங்க, தொலைக்காட்சியில் இருக்கிறாங்க.
ரொம்ப பேர் இப்போ பார்க்குறதையே கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வர்றாங்க. ஏன்னு கேட்டாங்க, தொலைக்காட்சியில் வேறு எதுவும் வரல, புதுசாக டிவி வியாபாரம் இருக்குது. டீ 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 என்னென்ன கேரண்டி, புது டீ, பழைய டீ எல்லாம் வியாபாரம் ஆகலை, கேரண்டி கேரண்டிங்கிறாரு. அந்த டீயே எவ்வளோ நாளையா, அந்த கேரண்டியெல்லாம் புளிச்சு போச்சியா, பால் இல்லை, டிகாஷன் இல்லை, ஒன்றுமே இல்லை, மாடே கறக்கலை, கேரண்டி அப்படின்னா எங்கே முடியும்? அப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு வந்தாச்சு. ஆகவே அன்னை மணியம்மையாரை நாம் நினைக்கிறோம் என்றால் வீரத்தின் விளைநிலம், விவேகத்தினுடைய முன்னேற்பாடு, அமைதியினுடைய பூங்கா, ஆவேசப்பட வேண்டிய நேரத்தில் ஆவேசப்பட்டு ஒரு முழுமையான செயல்திறனை உருவாக்கிய ஒரு தலைமை. இப்படிப்பட்ட தலைமையிலே பழகிய நாங்கள் லட்சியத்துக்காக, கொள்கைக்காக எந்த விலையும் கொடுப்போம், எங்களையும் இழப்போம். இதுவே அன்னையாருடைய உறுதிமொழி. எனவே தோன்றப்போவது புதிய ஆட்சி, பழைய ஆட்சி அல்ல, ஜனநாயகத்தை காப்பாற்றக்கூடிய ஆட்சி. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நான் முதல்ல சொன்ன பாருங்க, இன்றைக்கு ஒரு வார பத்திரிக்கையில் ஒரு செய்தி வந்திருக்கு. என்னன்னா, ஒரு செய்தி மிக முக்கியமாக, வடக்கே நாங்கள் நம்பிய அளவிற்கு எங்களுக்கு ஆதரவு இல்லை, அவருக்கு தகவல் போயிருக்கு. அதனால் தெற்கேயாவது சில வித்தைகள் பார்க்கலாமா என்று நினைத்து தான் இப்போ சத்தம் போடுறாங்க. மிக முக்கியமாக, எவ்வளவு நீங்கள் சத்தம் போட்டாலும் தெற்கே என்பது பெரியார் நாடு, இது பெரியார் மண், சமூக நீதி மண், திராவிட மண், அவ்வளோதான். இங்கே விபீஷ்ணர்கள் வேண்டுமானால் ராமாயணத்தில் கூட தோன்றியிருக்கலாம், அனுமார்கள் கூட கிடையே உட்கார்ந்திருக்கலாம். அது படத்தோடு சரி, அது இனிமேல் செயலுக்கு வராது, அவர்களுக்கு அடையாளம் காணக்கூடிய அளவிற்கு இருக்கும். எனவே தான் அவர்கள் தோற்க வேண்டியவர்கள் தோற்பார்கள், வெற்றி பெற வேண்டியவர்கள் அமைதியாக வீர நடை போட்டு வெற்றி கொடி நாட்டுவோம், ஜனநாயகத்தை பாதுகாப்போம் என்பதுதான் மிக முக்கியம். அன்னையார் அன்றைக்கு வழிகாட்டினார். இன்றைக்கு அவருடைய உணர்வும் அவருடைய நாளில் ஒரு புதிய வழி ஏற்போம் என்று கூறி முடிக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வாழ்க பெரியார், வளர்க பகுத்தறிவு. நன்றி, வணக்கம். வருக அன்னையார் விரும்பிய புதிய சமூகம்.